அதுக்கு பிறகு அவங்க செய்கையில பாருங்க, அதுக்கு பிறகு இயேசு அவங்களுக்கு போதனை பண்ணிக்கிட்டா இருந்தாரு இல்ல, அவங்க நடத்துற விதமே வேற மாதிரி இருக்கும். அந்த 3 வருஷம் இயேசுவோடு இருந்த நடந்த விதத்துக்கும் அந்த மேன்மைக்கு பிறகு ஆவியான இறங்கினதுக்கு பிறகு நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க நல்லா அப்போஸ்தலர்களை யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் இயேசுவோடு இருந்திருக்காங்க, அவர்கள் எழுதுறாங்க, அவருடைய அற்புதத்தை எழுத வேண்டுமென்றால் தாங்காத அப்படிங்கிறாங்க. அவ்வளவு அற்புதத்தை அவர்கள் கண்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் கண்டும் அவங்களால அந்த தன்மை செயல்பட முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது, அப்பொழுது இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியைகள் நடப்பிக்கிறார். எப்படி?